ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறேன். தயிர் சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சுவையான சூப்பர் காம்பினேஷனான ஆலு பூஜி தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அது வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம். பீகாரி ஸ்டைலில் ஆலு பூஜியாக பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு இடிக்கல்ல மிளகு, ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. அதுக்கு பதிலாக நான் கொத்தமல்லி பொடி எடுத்துக்கேன். கொத்தமல்லி பொடி, வத்தப்பொடி, இதெல்லாம் பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிடலாம். நான் இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். ஸோ பூண்டோடு போடும் போது மிளகு நல்லா இடிப்படலை. நீங்கள் மிளகு, ஜீரகம் இதை போட்டு நல்லா இடித்ததுக்கப்புறமா இந்த பூண்டை போட்டு லாஸ்ட்டு இடிங்க. நான் இப்படி இந்த பூண்டோடையே எல்லாம் சேர்த்து போட்டதுனால மிளகு கொஞ்சம் இடிப்பட ரொம்ப லேட் ஆகிட்டு. ஸோ நான் ரொம்ப நேரம் போட்டு இடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே மிளகையும் ஜீரகத்தையும் உப்பு போட்டு நல்லா இடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பூண்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வச்சுருக்கக்கூடிய வத்தப்பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் விதமல்லியும் போட்டுக்கலாம். விதமல்லி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா விதமல்லி அண்டு வத்தல் போட்டுக்கலாம். நான் இதில் வத்தப்பொடி, மல்லிப்பொடி போட்டிருக்கேன். போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா திருவி அரைக்கிற மாதிரி, தண்ணி இல்லாமல் நல்ல பொடி மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் அதுக்குள்ளே குக்கரில் பொட்டேட்டோ அவிய வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த பொடி இடித்து முடித்தோடனே இப்படி தாங்க கொரப்பாக இருக்கணும். அதையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. நீங்கள் இந்த வத்தப்பொடி, மல்லிப்பொடிக்கு பதிலாக விதமல்லி போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி வத்தலாக போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இதில் பொடியாகவே போட்டால் ரொம்ப டைம் ஆகிட்டுங்கிறதுனால அப்படி போட்டேன். இதை இடித்து எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுப்பில் அந்த இடித்தது எல்லாமே இருக்கணும். அதுக்குள்ளே அடுப்பில் கடாய் வச்சு இதில் ஆயில் விட்டு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் காயப்பொடியும் இது கூட போட்டுக்கலாம். காயப்பொடி கொஞ்சம், இதில் என்னெல்லாம் போட்டுக்கலாம், ஆயில் விட்டுருக்கோம். இதில் விட்டுருக்கக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா நம்மளுக்கு கரிஞ்சிடக்கூடாது. ஒன்று அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை எண்ணெய் கொதித்ததுக்கப்புறமா, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இங்கே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். அப்புறம் காயப்பொடி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம். அந்த சூடான எண்ணெயிலே வறுத்துக்கிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான எண்ணெயிலேயே அப்படி வறுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாக நல்லா இது வறுத்து முடிக்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இடித்து வச்சுருக்கோம்ல, அந்த திங்ஸையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த வத்தல் பொடி, எல்லா பொடியும் போட்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா பச்சை வாசம் போகந்தனையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் கருக விடக்கூடாது. ஒன்று அடுப்பை ஆயில் சூடானோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபஸ்ட்லேருந்தே சிம்லேயே வச்சுருங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமே நல்லா தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. அந்த எண்ணெய் சூட்டில் மட்டுமே இது வதங்கணுமே தவிர அடுப்பு தீயில் வதக்கக்கூடாது. இதை நல்லா அந்த ஆயிலே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் நல்லா வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வறுத்து முடிச்சுட்டு இப்போ நான் இதை ஃபுல்லாக இதையும் கொட்டியாச்சு. இது கூடயே போட்டாச்சு. சூப்பராக வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகணும். இது கூட கொஞ்சம் உப்பும் நம்ம போட்டுக்கிட்டோம். ஏற்கனவே முதல்லே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அந்த ஆலு ஃபஸ்ட்டு இடிக்கிறதுக்கு இந்த மசாலா கூட. இப்போ இதையும் போட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி அவிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இதில் போட்டு பரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடிப்பொலி தூள், செம்ம சூப்பராக இருந்ததுங்க. தயிர் சாதத்துக்கு வச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் இதை கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு தான் கண்டிப்பாக வருவாங்க. சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு செம்மையாக இருக்குது, தோசைக்கும் சூப்பராக இருக்குது. தோசை குண்டு குண்டாக தோசை சுட்டு நல்லா பந்தா தோசை சுட்டு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்மளுக்கு ஆலு பூஜியா ரெடி ஆகிட்டுங்க. இது மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
அப்படி நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.